ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPSC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா TNPSC தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு 10 ஆல்ரெடி வந்து 9 டெஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அதோட ப்ளேலிஸ்ட்டும் வந்து நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓரளவுக்கு எல்லாருமே வந்து டெஸ்ட்டு 9 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஒன் டே வந்து உங்களுக்கு கேப் கொடுத்துருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அவங்களுக்காக ஒரு ஒன் டே நம்ம ஃப்ரீ விட்டாச்சு. இனிமேல் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்துடும் அப் டு எக்ஸாம் வரைக்குமே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தென் வந்து டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நோட்டிஃபிகேஷனோ இல்லைனா வீடியோ வந்ததை பார்க்க மறந்துட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், டெலகிராம் சேனலில் இந்த வீடியோ இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ தமிழ் டெஸ்ட்டு போயிட்டுருக்கு. இது தமிழ் வந்து ஓரளவுக்கு டெஸ்ட்டு போனோடனே அடுத்து வந்து GSக்குமே நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கொஷின் வந்து டெஸ்ட்டு 9ல் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து 61லேருந்து 120 கொஷின் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 60 கொஷின் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து கொஷின் எடுக்கிறத பொறுத்து எக்ஸ்ட்ரா இந்த டாபிக் ஒன்று ஒரு 10 கொஷின் தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து 60 கொஷினாக வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை போதும் ஒரு 50 கொஷினாக 50 கொஷினோடவே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 60 கொஷினுக்கு நீங்கள் ஃபைனலாக எவ்வளோ வந்து கரெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு அட்டன் பண்ணாதவங்க நிறைய பேர் கமெண்ட் பார்ப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நம்மளும் ஒரு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து உங்களோட மார்க் வந்து கமெண்ட் பண்ண சொல்கிறேன். தென் வந்து இந்த வீடியோவில் எதனா ஆன்சர் வந்து தப்பாக கிளிக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எதனா விடையில் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? இப்போ வாங்க முதல் வினா பார்க்கலாம். செயல்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. செயல்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. செயல்பாட்டு வினை வாக்கியத்தை தேர்வு செய்க. 4 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். செயல்பாட்டு வினை வாக்கியம், செய்வினைனா என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செயல்பாட்டு வினைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும். செயல்பாட்டு வினைனா அந்த பொருள் செஞ்சோம் இல்லைங்களா, அதை முன்னிறுத்தும். ஓகேங்களா? இதில் இந்த க்ளூ வச்சே நீங்கள் ஆன்சர் அட்டன் பண்ணியிருக்கலாம். கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆ வந்து திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. கம்பர் ராமாயணத்தை இயற்றினார்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா? ஆப்ஷன் இ, திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி செயல்பாட்டு வினைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரா ஆள் வரும், அப்புறம் படுபட்டதுன்னு லாஸ்ட்டாக முடியும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து செய்வினைனா செய்பவரை முன்னிறுத்தும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், கம்பர் கம்பராமாயணத்தை இயற்றினார். இந்த இ ஆப்ஷன் தவிர மீது எல்லாமே செய்வினை. செயல்பாட்டு வினை வந்து கடைசியாக பட்டதுன்னு முடிஞ்சிருக்கு. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் என்ற வேற்றுமை உருபும் வந்திருக்கு. ஐ ஆள், இது வந்து 3ஆம் வேற்றுமை உருபு. ஐ ஆள் இல்லது கண் சொல்லிட்டு வேற்றுமை உருபுகள் வரும் இல்லைங்களா. சென்ட்ராக வர்றது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை உருவை ஏற்று வரும். இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், செயல்பாட்டு வினை வாக்கியம் எதுன்னு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வினா போயிடலாம். கடலில் கரைத்த சாயம் போல. பொருள் தேர்க. இந்த உவமைக்கான பொருள் கடலில் கரைத்த சாயம் போல, இல்லைனா கடலில் கரைத்த பெருங்காயம் போல, அப்படி கூட ஒரு உவமை இருக்குது. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, கடலில் கரைத்த சாயம் போல. இந்த உவமை கூறும் பொருள் பயனின்மையா, மீளாமையா, கலத்தலா, கசத்தலா? ஆன்சர் செக் பண்ணலாமா? ஆப்ஷன் ஆ, பயனின்மை. இப்போது கடலில் கரைச்சோம்னா அது என்ன கலர்னே தெரியாது. ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சோம்னா கலர் தெரியும். இதை கடலில் கரைக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லை. அப்போ பயனின்மை. நெக்ஸ்ட் கொஷின். மலரும் மனமும் போல. மலரும் மனமும் போல என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள். மலரும் மனமும் போல என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள் பயன் தருதலா, மனம் வீசுதலா, இணை பிரியாமையா, நீங்காமையா? ஆன்சர் செக் பண்ணலாங்களா? ஆப்ஷன் இ, இணை பிரியாமை. இணை பிரியாமை. கிணற்று தவளை போல். பொருளறிக. கிணற்று தவளை போல்
பொருளறிக. அறியாமையா, நட்பா, பகைமையா, கட்டுப்பாடா? கிணற்று தவளை போல் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோ தாத்தாவோ இருந்தாங்கன்னா, இல்லைனா நம்மளை கிண்டல் பண்ணுறது கூட இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. கிணத்தவளை போல் இருக்காம பாரு, எதுவுமே தெரியாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிணற்று தவளை போல். உலகம் அறியாமை. ஆப்ஷன் ஆதா வந்து கரெக்டான விடை. அடுத்து தமிழும் சுவையும் போல. தமிழும் சுவையும் போல பொருளறிக. நெருக்கமா, இனிமையா, இரண்டர கலத்தலா, நீங்காமையா? ஆன்சர் நீங்காமை. தமிழும் சுவையும் போல நீங்காமை. அடுத்து எதுகையை கண்டறிக. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோநோக்கி வாழும் குடி. எதுகைனா முதல்ல உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? எதுகை, மோனை, இயைபு, அந்தாதி, தொடை இது எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன், கோநோக்கி வாழும் குடி. எதுகை வானோக்கியா வாழுமா, கோநோக்கி வாழுமா, உலகெல்லாம் மன்னவனா, வானோக்கியா, கோநோக்கியா? ஆன்சர் செக் பண்ணலாங்களா? ஆப்ஷன் இ. எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. இது பாருங்கள், வானோக்கி, இந்த லைனில் கோநோக்கி. இங்கே நோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒன்றி வந்திருக்கு. முதல் இந்த வரியில் வந்து பார்த்திங்கன்னா நோ, அடுத்த வரியில் நோ. இவ்வாறு ரெண்டு வரியில் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. இதே ஒரே சீரில் பக்கத்தில் ஒன்றி வந்துச்சுன்னா அது சீர் எதுகைன்னு சொல்லுவாங்க. மோனைனா கொடுத்துருக்கிற சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. இப்போது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, இத்தொடரில் அமைந்துள்ள இயைபு தொடரை இயம்புக. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, இத்தொடரில் அமைந்துள்ள இயைபு தொடரை இயம்புக. இயைபு தொடர், ஓகேங்களா? ஆன்சர் இளமே. இளமே அதாவது இயைபுனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பெரியோரே வியத்தலும் இளமே, சிறியோரே இகழ்தலும் அதனினும் இளமே, ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இதில் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாரி ஓசையில் வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயைபு தொடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினேன். இது முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீர், இது நான்காம் சீர். இதில் என்ன வந்து ஒன்றி வந்திருக்கு, மோனைனா என்ன, எதுகைனா என்னன்னு இப்போ தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நான் உங்களுக்கு. இப்போது என்ன மோனை வரும்? இணை மோனையா, கோழை மோனையா, பொழிப்பு மோனையா, மேற்கதுவாய் மோனையா, என்ன வரும்? ஆன்சர் செக் பண்ணலாங்களா? கூழை மோனை. இதில் முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது வந்து கூழை மோனைன்னு சொல்லுவாங்க. இணை மோனைனா ஒன்றாவது சீர், ரெண்டாவது சீர். பொழிப்புனா ஒன்றாவது சீர், மூணாவது சீர். கூழைனா 1 2 3. மேற்கதுவுனா 1 4 3. கீழ்கதுவாயினா 1 3 4. கீழ்கதுவாயினா 1 2 4. இதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இணை மோனை, கூழை மோனை, பொழிப்பு மோனை, மேற்கதுவாய் மோனை, முற்று மோனை, இது போல் சொல்லிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த சீர் ஒன்றி வந்தால் என்ன மோனைன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து கூழை மோனை, அதாவது முதல் சீர், இரண்டாம் சீர், மூன்றாம் சீரில் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது கூழை மோனைன்னு சொல்லுவாங்க. அடுத்து எதுகை தேர்ந்தெழுதுதல். எதுகை தேர்ந்தெழுதுதல். எதுகை தேர்ந்தெழுதல். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் பலனும் சுருக்கென வாழ்த்தி. எதுகை தேர்ந்தெழுதல். பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் பலனும் சுரக்கென வாழ்த்தி. எதுகைனா என்னன்னு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பசியும் வசியும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடி எதுகை.
அடியெதுகையை காண்க. இடங்கருண்ட இளஞ்சிறு மகனை உடம்போடும் உயிரோடும் உயிர்வித்தது எம்மொழி. இதில் அடியெதுகை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் இடங்கர் உடம்போடும். ஆப்ஷன் இ, இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்து உயிர்ந்தோங்கும் இச்சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு எது? உயிர்ந்தோங்கும் இச்சொல்லிற்குரிய இலக்கண குறிப்பு. ஆன்சர் செக் பண்ணலாங்களா? ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி. உயர்ந்தினாலும் மேலே இருக்கிறது, ஓங்கினாலும் மேலே இருக்கிறது, அதனால் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து மூதூர் இலக்கண குறிப்பு எழுதுக. மூதூர். மூதூர் இலக்கண குறிப்பு தருக. வினை தொகையா, அன்மொழி தொகையா, பண்பு தொகையா, வினைமுற்றா? ஆன்சர் வந்து பண்பு தொகை. முதுமை ப்ளஸ் ஊர்னு பிரிக்கலாங்களா? மூதுரை எப்படி பிரிப்பீங்க? முதுமை ப்ளஸ் ஊர்னு பிரிக்கலாங்களா? அப்போது மூதூர். நெக்ஸ்ட்டு இலக்கண குறிப்பறிதல். உதிக்கின்ற. இலக்கண குறிப்பறிதல் உதிக்கின்ற. ஆன்சர் வினையச்சமா, உருவகமா, உண்மை தொகையா, பெயரச்சமா? ஆன்சர் செக் பண்ணலாம். பெயரச்சம். ஆ சவுண்டில் முடியுதுங்களா? உதிக்கின்ற. ஆ சவுண்ட்லேயும் சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வந்து பார்த்திங்கன்னா பெயரச்சம். அப்புறம் ஊ சவுண்ட்லேயும் ஈ சவுண்ட்லேயும் முடிஞ்சால் அது வினையச்சம்னு சொல்லுவாங்க. இதற்கான ஆன்சர் பெயரச்சம். அடுத்து விடைக்கேற்ற வினாவினை தேர்க. வள்ளல் குமணன் புலவர் பெருஞ்சித்திரனாரை கண்டதும் வரியோன் பொற்குவியலை கண்டது போல் மகிழ்ந்தான். வள்ளல் குமணன் புலவர் பெருஞ்சித்திரனாரை கண்டதும் வரியோன் பொற்குவியலை கண்டது போல் மகிழ்ந்தான். இதற்கான ஆன்சர் விடை கொடுத்துருக்காங்க. அதற்கான கொஷின் நாம் ஃபைண்ட் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாங்களா? குமணன் எவ்வாறு மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. குமணன் எவ்வாறு மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. வள்ளல் குமணன் புலவர் பெருஞ்சித்திரனாரை கண்டதும் வரியோன் பொற்கோவிலை கண்டது போல் மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது நமக்கு கொஷின் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணணும்? குமணன் எவ்வாறு மகிழ்ந்தான். நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினா காண்க. உடல் நலம் கொண்டவரே உலகில் இன்பம் உடையவர். உடல் நலம் கொண்டவரே உலகில் இன்பம் உடையவர். இதற்கான கொஷின் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? எப்படி இன்பம் பெறலாம்? உலகில் இன்பம் உடையவர் யார்? யாருக்கு இன்பம் கிட்டும்? இன்பம் யார் பெறுவார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. உலகில் இன்பம் உடையவர் யார்? உலகில் இன்பம் உடையவர் யார்? விடைக்கேற்ற வினா தேர்ந்தறிக. தீண்டாமை ஒழிய வேண்டுமெனில் சாதியை ஒழிக்க வேண்டும். தீண்டாமை ஒழிய வேண்டுமெனில் சாதியை ஒழிக்க வேண்டும். என்ன கீழே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த கொஷின் வந்து இந்த விடைக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு 1 செகண்ட் 4 ஆப்ஷனுமே வந்து யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் இ. தீண்டாமை ஒழிய எதை ஒழிக்க வேண்டும்? தீண்டாமை ஒழிய எதை ஒழிக்க வேண்டும்? விடைக்கேற்ற வினாவை காண்க. முயன்றால் அனைத்தும் முடியும். முயன்றால் அனைத்தும் முடியும். கொஷின் முயன்றால் அனைத்தும் முடியுமா? முயன்றால் அனைத்தும் முடியுமா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. சித்த வைத்தியத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது
வியப்புக்குரியது. சித்த மருத்துவத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே அமைந்திருப்பது வியப்புக்குரியது. ஆன்சர் செக் பண்ணலாம். சித்த வைத்தியத்தில் வியப்புக்குரியதாக அமைந்திருப்பது எது? சித்த வைத்தியத்தில் வியப்புக்குரியதாக அமைந்திருப்பது எது? ராமன் பாடம் படித்தான், தேர்வு எழுதினான், முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். இது எவ்வகை வாக்கியம் என இயம்புக. இயம்புகனா கூறுதல், சொல்லுதல், செப்புதல். ராமன் பாடம் படித்தான், தேர்வு எழுதினான், முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றான். எவ்வகை வாக்கியம்? கலவை வாக்கியமா, தொடர் வாக்கியமா, தனி வாக்கியமா, செயற்பாட்டு வினை வாக்கியமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தொடர் வாக்கியம். ஆப்ஷன் ஆ, தொடர் வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. இந்தியா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. இந்தியா அணுகுண்டு சோதனையை வெற்றிகரமாக நடத்தியது. செய்தி வாக்கியமா, கலவை வாக்கியமா, வினா வாக்கியமா, தொடர் வாக்கியமா? ஆன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் ஆ, செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். திருகு தொழிற்பெயர் காண்க. திருகு தொழிற்பெயர் காண்க. திருகியா, திருகுதலா, திருகுகவா, திருவா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, திருகுதல். திருகு தொழிற்பெயர் திருகுதல். திருகி ஈ சவுண்டில் முடிஞ்சிருக்கு, வினையச்சம். திருகுக இது கால முடிஞ்சிருக்கு, வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா, இது வராது. திருகுதல் என்பது தொழிற்பெயர். அகர வரிசைப்படி அமைந்த சொற்றொடரை தேர்க. அகர வரிசைப்படி அமைந்த சொற்றொடரை தேர்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? ஆன்சர் ஆ, அறிவு, ஆண்மை, ஆற்றல், இயல்பு. அறிவு, ரெண்டாவது ஆ வந்திருக்கு ஒரே இடத்துல. அதுக்கப்புறம் ரெண்டாவது எழுத்தை செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு இன்னு தான் காங்காச்சா வரியில் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் இரு வரும். அப்போ ரெண்டாவது இது அமைச்சிட்டு மூணாவது லாஸ்ட்டாக இயல்பு. அடுத்து அகர வரிசைப்படி அமைந்த விடை தேர்க. அகர வரிசைப்படி அமைந்த விடை தேர்க. ஈஸி தான். தா வரிசை கொடுத்துருக்காங்க. தா வரிசையில் எது ஃபஸ்ட்டு வரும், செகண்ட் வரும், தேர்ட் வரும், ஃபோர்த் வரும் சூஸ் பண்ணுங்கள். முதல் எழுத்து பார்த்தவொடனே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தந்திரம், தெப்பம், தேன், தொட்டி. அகர வரிசைப்படி அமைந்த விடை தேர்க. அகர வரிசைப்படி அமைந்த விடை தேர்க. ஆப்ஷன் இ, சந்தனம், சின்னம், செல்வம், சோர்வு. சாசா, சி, சி, சாசா, சிசி, சுசு, சாசா, சிசி, சுசு, சேசே, சை, சோ, சோ, சௌ. இந்த வரிசையில் அமைக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள், அப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு போங்க. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, திருக்குறள், தீந்தேன், தேர்பாகம், தொண்டன். தேர்பாகன், தொண்டன். ஓகேங்களா. இதில் பாருங்கள், தே, தே, நடுவில் தை வந்துட்டு அப்புறம்தான் தோ, தோ. ஓகேங்களா, அதை செக் பண்ணிக்கோங்க. அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை சீர் செய்க. ஆன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் இ, ஞானம், தானம், மானம், வானம். காங்காச்சா வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. காங்கா, சா, நா, டா, நா, தா, நா, பா, மா, ய, ர, ல, வா, ழ, ல,
ரா, நா இந்த வரிசை. ஓகேங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தவறாமல் பள்ளிக்கு வர வேண்டும், வேண்டுமானால் தேர்வில் வெற்றி பெற. இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் தவறாமல் பள்ளிக்கு வர வேண்டும். ஆப்ஷன் ஆ. தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் தவறாமல் பள்ளிக்கு வர வேண்டும். சொற்கள் சீர்பெற அமையப்பெற்ற சொற்றொடர். சொற்கள் சீர்பெற அமையப்பெற்ற சொற்றொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான். கண்ணன் பாடத்தை எழுதி முடித்தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சரியான ஒலிப்போடு படிக்கும் திறன் வேண்டும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. 4 ஆப்ஷனுமே படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. இலக்கண பாடம் மிகவும் எளியதாய் இருக்கிறது. இலக்கண பாடம் மிகவும் எளியதாய் இருக்கிறது. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். மூ. அதுக்கு வந்து பொருள் என்னன்னு கண்டுபிடிங்க. மதிலா, வீடா, மூப்புவா, காப்புவா? மூ. ஆன்சர் ஆப்ஷன் இ. மூப்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். மீ. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். மீ. மீனா மேல். மீனா மேல். அடுத்து தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. தே என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. தெய்வமா, தாகமா, மோகமா, காயமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தெய்வம் சொல்லலாம், இல்லை கடவுள் சொல்லலாம். தேனா கடவுள். ஓகேங்களா? அடுத்து ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கருவியா, பொருளா, எழுத்தா, அம்பா? கருவியா, பொருளா, எழுத்தா, அம்பா? ஆன்சர் ஆப்ஷன் இ. அம்பு. ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. ஆசையா, ஆவேசமா, பசுவா, ஆடா? ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் ஆப்ஷன் இ. பசு. நோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிக. நோ. இன்பமா, துன்பமா, பாசமா, நேசமா? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. துன்பம். கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் காடா, சோலையா, காதலா, கற்பா? கா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள். ஆன்சர் சோலை. கானா சோலை. வேர்ச்சொல் அறிக. கவல்கின்றார். கவல்கின்றார். வேர்ச்சொல் அறிக. ஆன்சர் ஆப்ஷன் இ. கவல். கவல் என்பதா வினையடி. வேர்ச்சொல் எதுவுன்னா சொல்லுவாங்க. கவல்கின்றான் வினைமுற்று. கவலுதல் தொழிற்பெயர். கவல்க வியங்கோல் வினைமுற்று. தடுத்தான் இதன் வேர்ச்சொல் தெருக. தடுத்தான் வேர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் இ. தடு. தடுத்த பெயரச்சம். தடுத்து வினையச்சம். தடுத்தல் தொழிற்பெயர். தடு என்பதா வேர்ச்சொல். வளவன் சோலைக்குள் சென்றான். வேர்ச்சொல் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சென்றான் என்பது இது கொடுத்துருக்காங்க.
இதில் இதற்கான வேர்ச்சொல் சென்னா, செல்லா, சென்றுவா, சென்றவா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, செல். இது வந்து வினைமுற்று, சென்று வினையெச்சம், சென்ற பெயரெச்சம். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. சந்திப்பிழை நீக்கிய தொடர் அறிக. சந்திப்பிழையை நீக்கி தொடர் அறிக. 4 ஆப்ஷனுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் செக் பண்ணலாம். ஆப்ஷன் இ, பட்டுச்சேலை உற்பத்தியில் காஞ்சி சிறந்தது. கசதபமுன் வல்லினம் மிகும். கசதபமுன் வல்லினம் மிகும். சந்திப்பிழைகள் நீக்கப்பெற்ற தொடரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கூடைக்காரரிடம் காடை கறி கேட்டு தாடையை தடவினான். கசதபமுன் வல்லினம் மிகும். சந்திப்பிழைகள் நீக்கப்பெற்ற தொடரை கண்டறிக. சந்திப்பிழைகள் நீக்கப்பெற்ற தொடரை கண்டுபிடிக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மாட்டு கொட்டகை போல் ஒட்டை குடிசைகள். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஒருமை பன்மை பிழை நீக்குக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, அறிஞர்கள் மேடைக்கு வந்தார்கள். அறிஞர்கள் மேடைக்கு வந்தார்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் அறிக. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சங்க காலத்தில் இசைத்தமிழ் சீரும் சிறப்புமுற்று திகழ்ந்தது. மரபு பிழை இல்லாத தொடரை கண்டுபிடிக்க. மரபு பிழை இருக்கக்கூடாது. ஓகேங்களா? மரபு பிறழாத சொல்லை தேர்க. சிங்கக்குட்டியா, சிங்கப்பரழா, சிங்கக்குருளையா, சிங்கக்கன்றா. ஆன்சர் சிங்கப்பரள். சிங்கப்பரள். மரபு பிழைகளை நீக்குக. பள்ளி கத்தும், பள்ளி சொல்லும், பள்ளி பேசும், பள்ளி கீச்சிடும். ஆன்சர் செக் பண்ணலாம். பள்ளி சொல்லுதல், பள்ளி சொல்லும். மரபு பிழையற்ற தொடர் தேர்க. மரபு பிழையற்ற தொடர் தேர்க. குதிரை கத்தியதை கேட்டான். குதிரை குரைத்ததை கேட்டான். குதிரை கனைத்ததை கேட்டான். குதிரை கூவியதை கேட்டான். ஆன்சர் ஆப்ஷன் இ, குதிரை கனைக்கும். ஓகேங்களா? மரபு பிழையற்ற தொடர் தேர்க. ஆட்டு மந்தையா, ஆட்டு கூட்டமா, ஆட்டவையா, ஆட்டு சபையா. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஆட்டு மந்தையில் புகுந்தான். ஆட்டு மந்தையில் புகுந்தான். பிறமொழி சொற்கள் நீங்கிய வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. பிறமொழி சொற்கள் நீங்கிய வாக்கியத்தை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் இ, கணிப்பொறி அறிவியல் படித்தவருக்கு வேலைவாய்ப்பு உண்டு. கவியரசு இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். கவியரசு இத்தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர் பாரதிதாசனா, சுரதாவா, கண்ணதாசனா, வாணிதாசனா. ஆன்சர் ஆப்ஷன் இ, கண்ணதாசன். கவியரசு கண்ணதாசன். பேரறிஞர் என்னும் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர். பேரறிஞர் என்னும் தொடரால் குறிக்கப்பெறும் சான்றோர்
ஆன்சர் ஆப்ஷன் ஆ அண்ணா. தொடரும் தொடர்பும் அறிதல் இரட்டை காப்பியங்கள் இது எதனை குறிக்கும்? இரட்டை காப்பியங்கள் அகநானூறு புறநானூறுவா, சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படையா, பொருணராற்றுப்படை கூத்தராற்றுப்படையா, சிலப்பதிகாரமா, மணிமேகலையா? உங்களுக்கு ஒரு கொஷின் வைக்கிறேன். கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான ஆன்சர் சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், மணிமேகலை. தமிழ்மறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல். தமிழ்மறை என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறளா, நாலடியாரா, தொல்காப்பியமா, திருமந்திரமா? தமிழ்மறை என குறிப்பிடும் நூல் திருக்குறள். திருக்குறள். ராமவதாரம் என்ற பெயரிடப்பட்ட நூல். ராமவதாரம் என்று பெயரிடப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கம்பராமாயணம். ராமவதாரம் என்று பெயரிடப்பட்ட நூல் கம்பராமாயணம். பூம்புணல் என்னும் சொல் எவ்வாறு பிரியும்? என்னும் சொல் எவ்வாறு பிரியும்? பூம்புணல் என்னும் சொல் எவ்வாறு பிரியும்? ஆன்சர் ஆப்ஷன் இ பூ ப்ளஸ் புனல். பூ ப்ளஸ் புனல். பிரித்தெழுதுக. நின்றுயிர்க்கு. நின்றுயிர்க்கு பிரித்தெழுதுக. ஆப்ஷன் இ சாரிங்க ஆப்ஷன் ஆ நின்று ப்ளஸ் உயிர்க்கு. நின்று ப்ளஸ் உயிர்க்கு. உயர் பேராளன். உயர் பேராளன். ஆன்சர் ஆப்ஷன் இ உயர் ப்ளஸ் பெருமை ப்ளஸ் ஆளன். உயர் ப்ளஸ் பெருமை ப்ளஸ் ஆளன். பேரழகு பிரித்தெழுதுக. பேரழகு பிரித்தெழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் இ பெருமை ப்ளஸ் அழகு. பெருமை ப்ளஸ் அழகு. லாஸ்ட் கொஷின். கயன் நெடுங்கண். கயன் நெடுங்கண். ஆன்சர் ஆப்ஷன் இ கயல் ப்ளஸ் நெடுமை ப்ளஸ் கண். கயல் ப்ளஸ் நெடுமை ப்ளஸ் கண். 60க்கு எண்டு 59. ஓகேங்களா? உங்களோட மார்க் என்னன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தப்பு பண்ணாதான். ஓகேங்களா? இதுதான் நான் சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஆன்சரு. அப்போ என்னோடய மார்க் வந்து 1 கம்மியாயிடுச்சு. நின்று ப்ளஸ் உயிர்க்கு தான் கரெக்டு. நான் நில் ப்ளஸ் உயிர்க்குன்னு வந்து பிரிச்சுட்டேன், வேர் சொல்ல பிரிக்கிற மாதிரி. ஓகேங்களா? இதோட ஆ தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ மார்க் கெட் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலில் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். ஆடாக இருக்குங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.